MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இதற்கு மேல் இவனை என் வாழ்நாள் முழுக்க நான் பார்க்க போறேன். எவ்வளவு பெரிய துக்கம் அது. நான் 22 வருஷமா விழுந்து வந்து ஒருத்தனை லவ் பண்ணிருக்கேன். அவன் கூட நான் வாழ்ந்திருக்கேன். இனி நான் அவனை பார்க்க மாட்டேன். ஆட முடியல. ஒரு வீடியோ பார்த்து ஒரு ஃபேமிலியை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்க பேசிக்காக ஒரு நடிகை. அப்போது அந்த நடனமும் அந்த நடிப்பும் தான் அந்த குடும்பத்தோட ஆதாரம். அப்போ இந்த கலை வழியாக தானே நான் என்னோட கடைசி மரியாதை, அது மரியாதைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அன்பு, கடைசி காதலை தான். ஏன்னா இனிமேல் திரும்பி பார்க்கவே முடியாதுல்ல. அதுவும் செலிபிரிட்டின்னா அவனை எவ்வளோ வேணாலும் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம். யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய, ஏன்னா நம்ம கிட்ட தான் நம்ம வந்து டேட்டா இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லிடணும். அது செலிபிரிட்டினா அவன் இழிச்சவாங்க யாரா இருந்தாலும். அப்ப அந்த அம்மா வந்து அவங்களோட காதலை எப்படி சொல்றது? அப்ப மனைவினா சைலண்டா அழுதுட்டு போயிடணுமா, இல்ல அழவே கூடாதா, இல்ல மார்ல அடிச்சு அழணுமா, எப்படி என்ன ஃபார்மேட்ல நான் அதை வெளிப்படுத்துறதுன்னு இருக்குல்ல. ராபர்ட் மாஸ்டர் செய்யறாரு அப்படின்னோன்னா பாத்தீங்களா அவரோட அம்மாவோட அன்பு, அவர் அம்மா மேல இருந்த அன்பை எப்படி அவர் காமிக்கிறார் பாத்தீங்களா. இவ்வளவு ஒரு அஃபெக்ஷனேட் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அப்படியே பிளாட்டா பாத்துட்டு போயிடும். ரோபோ சங்கரோட மனைவி ஆடுறது அப்படிங்கறத வந்து நம்ம அதை வேற ஒரு கோணத்துல பார்க்கணும். ஒரு பெண் ஆடலாமா, அது கணவன் இருக்கும் போது ஆடலாமா அப்படிங்கும் போது அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரன் செத்துருக்கும் போது ஆட முடியுமா? கணவரோட வளர்ச்சியில அந்த அம்மா கூடவே டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பூவெல்லாம் வச்சு விடும் போது அது அவங்க ரொம்ப எப்பயும் இயல்பா கூப்பிடுற மாதிரி பதறு சங்கரா எனக்கு அலங்காரம் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த வேதனையிலே அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க, அந்த அவங்க 2 பேர்த்துக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து தெரியும். அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்ட காலங்கள்ல யாரும் இன்னைக்கு கமெண்ட் போட்ட யாரும் போய் நம்ம வந்து தூக்கி நிறுத்தல. அவங்களோட துயரங்களில் நம்ம எங்கேயாவது போய் பங்கெடுத்துருக்கோமா? அப்போ அவங்க வந்து அவங்க துயரத்தை ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தும் போது மட்டும் நம்ம வந்து ஓடி போய் ஏன் கமெண்ட் சொல்லணும்? தனி மனுஷியா இனிமேல் அந்த அம்மா தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுமக்கும். அப்ப அவங்க ஷோல்டர்ல ஒரு பெரிய பாரம் இந்த சமூகம் ஏற்றி வச்சு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக எழுத்தாளர் நாச்சியாள் சுகந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பல விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் ரோபசங்கர் அவர்கள் உயிரிழந்தது எல்லாரையுமே, திரைத்துறையினர் மட்டும் இல்லாம பலரையுமே சோகத்துல ஆழ்த்தியது. அவருடைய அந்த இறுதி சடங்குல அவருடைய மனைவி வந்து டான்ஸ் ஆடினது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக பல்வேறு தரப்பிலும் பேசப்பட்டு வருது. ரோபோசங்கர் மேல அவருடைய மனைவிக்கு இல்லாத ஒரு அன்பும் அக்கறையும் இந்த விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கிறவங்களுக்கும் இல்ல இந்த சமூக வலைதளத்துல கருத்து தெரிவிக்கிறவங்களுக்கும் இருந்துட போகுதா? இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் கேமரா முன்னாடி ஒரு செலிபிரிட்டி வந்து எவ்வளவு நேரம் பேச முடியும்? 1/2 hour பேசுவாங்க, 1 hour பேசலாம். ஒரு 1/2 hour 1 hourல வந்து ஒரு செலிபிரிட்டியோட லைஃபை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ரோபோசங்கர் அண்ட் ஃபேமிலி அவங்க வந்து நிறைய, அவங்க மகள் வந்து யூடியூப் சேனல்ல இருக்கனால அவங்க நிறைய வீடியோஸ் போட்டுட்டே இருக்காங்க. ஒரு வீடியோ பார்த்து ஒரு ஃபேமிலியை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அது ரோபோசங்கருக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா செலிபிரிட்டிக்குமே அது பொருள். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஏதாவது ஒரு கேஸ் வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோசியல் மீடியாவுக்கு வந்து ஒரு வாரம் அது பேசு பொருளா மாறிடுது. இப்ப ரோபோசங்கர் அவர் வந்து ஒரு 46 வயசுலங்கிறது இறந்து போறது ரொம்ப இளம் வயது மரணம். அது அவங்களுடைய வாழ்க்கையே எங்க இருந்து தொடங்கி இருக்குதுன்னா கலையில இருந்து தான் தொடங்கி இருக்குது. அவங்க 2 பேரும் கலைத்துறையில ஆரம்ப காலகட்டங்கள்ல மேடை நாடகங்கள்ல இருந்தபோது பழக்கமானவர்கள். அதுல இந்திரஜா வந்து அவங்க மனைவி வந்து ஒரு நல்ல டான்சர் அப்படின்றதுனாலதான் அவங்களுக்குள்ள அந்த காதல் இதெல்லாமே வந்திருக்குது. அப்போ ஒரு கலையினாலதான் ஒருத்தங்க 2 பேருக்குமே காதல் வந்திருக்குது. அந்த கலை தான் அவங்கள வந்து 20 வருஷத்துக்கு மேலான ஒரு திருமண பந்தத்துல ஒட்ட வச்சிருக்கு. இன்னைய தேதியில வந்து திருமணங்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல தாக்கு பிடிச்சா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவர்கள் 22 வருடங்களுக்கு மேலாக சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ அந்த 22 வருஷமும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து நடனங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. 2 பேருமே கலைஞர்கள் அப்படின்றதுனால அவங்க மனைவி ஒரு பெரிய டான்சர். இப்போ வந்து அவங்க நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தனியார் யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் நிறைய அம்மா கேரக்டர், அந்த கேரக்டர், அந்த கலை நிறைய பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க பேசிக்கா ஒரு நடிகை. அப்போ அந்த நடனமும் அந்த நடிப்பும் தான் அந்த குடும்பத்தோட ஆதாரம். அவங்க மகள் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பம் திரும்ப கலையை சுத்தி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து உன்னையும் என்னையும் இணைத்தது இந்த கலை இல்லையா? அப்ப இந்த கலை வழியா தானே நான் என்னோட கடைசி மரியாதை, அது மரியாதைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அன்பு, கடைசி காதலை தான். ஏன்னா இனிமேல் திரும்பி பார்க்கவே முடியாதுல்ல, இதெல்லாம் லாஸ்ட் அவங்க பார்க்க.
அப்படிங்கும்போது எப்படி என்னோட அன்பை சொல்றது? இந்த சோசியல் மீடியால என்ன அப்படின்னா, மனுஷனோட உணர்வுக்கே மதிப்பு கொடுக்காத மனிதர்களா நம்ம ரொம்ப ட்ரையா மாறிட்டோம். எல்லாத்துலயும் கருத்து சொல்லணும். அதுவும் செலிபிரிட்டின்னா அவனை எவ்வளவு வேணாலும் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம். யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு தூரம் வேணாலும். ஏன்னா நம்ம கிட்ட தான் நம்ம வந்து டேட்டா இருக்கே, டெய்லி 2 GB நம்மளுக்கு கிடைச்சிருது. அந்த 2 GBக்கு நம்ம கருத்து சொல்லியே தான் ஆகணும். எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்லிடணும். அது செலிபிரிட்டினா அவன் இழிச்சவன் யாரா இருந்தாலும், அது ரஜினியா இருந்தாலும் சரி, தனுஷா இருந்தாலும் சரி, ரோபோசங்கர் மாதிரியான நடுத்தரத்துல இருந்து மேல வந்தவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சான். அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கின்ற, உளவியல் ரீதியாக அவனுக்குள்ள இருக்கின்ற ஒரு வன்மத்தை தான் அது காட்டுது. அப்ப அந்த அம்மா வந்து அவங்களோட காதலை எப்படி சொல்றது? இல்ல, அவங்க கலையில இருந்து தான் அவங்களுடைய காதலே தொடங்கி இருக்கு. அந்த கலையின் மூலமாவே நான் வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கறதும் ஒரு காதல் தானே. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே மாட்டோம். அவங்க அந்த சம்பவம் நடந்த உடனே பாத்தீங்கன்னா எல்லாரும் கடன்னு எப்படி ஆடலாம், போடலாம், எப்படி இதை பண்ணலாம், ஒரு மனைவி எப்படி ஆடலாம், இந்த மாதிரி எல்லாம் கருத்து சொல்றது. நீங்க இந்த மாதிரி கருத்து சொல்லி என்னத்தை நிரூபிக்க விரும்புறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. என்னது அப்ப மனைவினா சைலண்டா அழுதுட்டு போயிடணுமா, இல்ல அழவே கூடாதா, இல்ல மார்ல அடிச்சு அழணுமா, எப்படி என்ன ஃபார்மேட்ல நான் அதை வெளிப்படுத்துறதுன்னு இருக்குல்ல. அப்ப இங்க நம்ம தமிழ் சமூகத்தை பாத்தீங்கன்னா, சாவு, ஒரு கணவர் இறப்பு அப்படிங்கிறத அந்த அழுகையை காமிக்கிறதுலயே நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அப்பர் காஸ்ட்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பெண்மணி, அவங்க வந்து ஒரு உழைக்கும் வர்க்கத்துல இருந்து வர பொண்ணு மாதிரி அந்த பிணத்தை பார்த்து மாரடிச்சு அழுகவே மாட்டாங்க. அந்த அப்பர் காஸ்ட் விமன்லாம் மேக்சிமம் குலுங்கி அழுந்தாலே அது பெரிய விஷயம். அவங்களோட துக்கத்தை அவங்க வந்து காட்டவே மாட்டாங்க, காட்டவும் முடியாது. அவங்களுடைய குடும்ப சூழல் அப்படிங்கிறது, அவங்களுடைய அந்த சமூக வழக்கம் அப்படிங்கிறது அவ்வளவுதான், அப்படிதான் கட்டமைக்கப்பட்டு அப்படிதான் இருக்குது. அப்படிங்கும்போது இங்க எல்லா பழக்க வழக்கங்களும் யார் மேல திணிக்கிறாங்க? பெண்கள் மேலதான். இந்த சமூகத்தோட அத்தனை பழக்க வழக்கங்களையும் கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பொண்ணுக்கு தான் இருக்குதுன்றதுதான் இந்த ஆண்ட்ராய்டு போனு, ஐபோன்லாம் வந்த காலத்திலயும் அதுதான் இங்க தொடருது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ரோபோசங்கர் மனைவி நடனம் ஆடிய ஒரு விஷயத்த வந்து ஆளுக்கு எப்படியெல்லாம் வன்மமா கருத்தை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இன்னொருல ஒரு மைனாரிட்டி குரூப் வந்து அவர்கள் நடனம் ஆடியதை அவங்க காதலை சொல்றதுக்கான ஒரு வழியா அவங்க பார்த்திருக்காங்கன்றதையும் பேசுறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம பாராட்டணும். ஏன்னா அந்த ஒரு பெரிய குரூப் வந்து எதிர்வினையாற்றிட்டு இருக்கும்போது ஒரு மைனாரிட்டியா இருக்கிற ஒரு குரூப் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றதையும் நம்ம பாராட்டணும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ராபர்ட் மாஸ்டரோட அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. அப்போ வந்து அவரு அவங்க அம்மாவை வழி அனுப்பிக்கும் போது டான்ஸ் ஆடி அவரும் அதே மாதிரி அவங்க அம்மா மேல இருக்கக்கூடிய காதலை வெளிப்படுத்தி அனுப்பி வைக்கிறாரு. ஒரு ஆண் வந்து ஒரு இறுதி ஊர்வலத்துல டான்ஸ் ஆடும்போது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலை. அது வந்து எல்லாரும் வரவேற்றாங்க. அவருடைய காதலை அப்படி, அவங்க அம்மா மேல இருக்கக்கூடிய பாசத்தை அப்படி வெளிப்படுத்துறத எல்லாரும் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுவே ஒரு பெண் அந்த மாதிரி செய்யும்போது ஏன் அது இவ்வளவு பெரிய விமர்சனத்திற்குள்ளாகுது? இவ்வளோ தூரம் நவீனம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் பெண் தான் எல்லாத்தையும் சீர்திருத்தணுமா, இல்ல பெண் ஒரு விஷயம் செஞ்சுட்டா அப்படின்னா அது தவறாக தான் சித்தரிக்கப்படுமா? இப்ப ராபர்ட் மாஸ்டர் வந்து அப்ப கூட எல்லா மீடியாவும் இன்க்ளூடிங் உங்க அலாட்டா எல்லாருமே நீங்க புகழ்ந்த விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, அவருக்கு அப்ப ஏதோ காலில் அடியெல்லாம் பட்டுருந்துச்சு போல இருக்கு. அந்த காலில் அடிபட்டிருந்ததையும் பொருட்படுத்தாமல் அந்த வலியையும் அவர் தாங்கி கொண்டு அவங்க அம்மாவுக்கு இறுதி அஞ்சலி வந்து தன்னோட நடனத்தின் மூலமாக செலுத்தினார் அப்படின்னு. இப்ப ராபர்ட் மாஸ்டர் வந்து ஒரு நடன கலைஞர், உலகம் அறிந்த ஒரு மிகப்பெரிய டான்சர், சின்ன வயசுல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் அவருக்கு நிறைய டேக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து என்னன்னா, ஒரு ஆண் செய்யும் போது அந்த ஆண் வந்து எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்கும்போது அதை நம்ம மைண்ட் வந்து ஈஸியா ஒத்துக்கிட்டுருக்கணும். இந்த சொசைட்டி அப்படிதான். இப்போ இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இந்த சோசியல் மீடியா சொல்றதுதான் எல்லாமே கருத்துங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராபர்ட் மாஸ்டர் செய்யறாரு அப்படின்னோன்னா, பாத்தீங்களா அவரோட அம்மாவோட அன்பு, அவர் அம்மா மேல இருந்த அன்பை எப்படி அவர் காமிக்கிறார் பாத்தீங்களா, இவ்வளவு ஒரு அஃபெக்ஷனேட் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அப்படியே பிளாட்டா பார்த்துட்டு போயிடுறோம். இவங்க ரோபோசங்கரோட மனைவி ஆடுறது அப்படிங்கறத வந்து நம்ம அதை வேற ஒரு கோணத்துல பாக்குறோம். ஒரு பெண் ஆடலாமா, அது கணவன் செத்திருக்கும் போது ஆடலாமா அப்படிங்கும் போது அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரன் செத்திருக்கும் போது ஆட முடியுமா? அப்ப ஆடினா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்க வந்து என்னோட இந்த பகுதிகளில் தான் வந்து எங்களுடைய சாலிகிராமத்துக்கு போற எல்லா மின்மயானத்துக்கு போற எல்லா பிணங்களும் என்னோட வீட்டு வழியா தான் போகும். அந்த போறதுல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு இறப்பாவது போறப்போ அதுல மோஸ்ட்லி பசங்க ஆடிட்டு போவாங்க. என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து மது சாப்பிட்டு இருப்பாங்க, அதோட எஃபெக்ட்ல இது பண்ணுவாங்க. இப்ப கிராமங்கள்ல இன்றளவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயதானவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கல்யாண சாவுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்யாண சாவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு தான் அந்த பிணத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஏன்னா
இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு, நிறைய விஷயங்களை பார்த்துருக்காரு, அவரை நம்ம ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு ஆட்டம் பாட்டத்தோட இப்போ மாஸ்டர் அவர் பண்ணியிருக்கிறது என்னவா இருக்கணும், என்னை வந்து ஒரு நல்ல நடன கலைஞராக நீங்க மாற்றி உங்க அம்மாங்கிற எல்லா அம்மாவும் எல்லா பையனும் போய் படிக்கணும் போகணும் வரணும்னு நினைப்பீங்க. ஆனா நான் இந்த சினிமாவுக்குள்ளேயோ இந்த நடனத்துக்குள்ளேயோ போறதுக்கு நீங்க எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அன்பை சொல்றதுக்காக அவர் போயிருக்கலாம், அந்த மாதிரி ஆடி இருக்கலாம். ஆனா மிஸ்ஸஸ் ரோபா சங்கர் அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்ன இந்த லேடி இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது இல்லையா? சரிங்க, அந்த அம்மா மேல அந்த கோடி சேலையை போட்டிருக்காங்க. அந்த கோடி சேலைங்கிறது பிறந்த வீட்டுல இருந்து போடுற ஒரு சேலையா இருக்கும். அதை போட்டுட்டு தான் அவங்க ஆடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த நேரத்துல அந்த அம்மாவுக்கு இருந்த மன வலி நம்ம யாருமே வந்து உணரவே முடியாது. சரிங்களா? அவங்க வந்து குடும்பத்தை எதிர்த்து இவரை திருமணம் பண்ணி ஆரம்ப காலகட்டங்கள் எல்லாருமே இந்த மாதிரி கலைத்துறைக்கு வருகின்ற பல பேரோடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப துயரமிக்கதா இருக்கும். அவங்க எத்தனை நாள் சாப்பிட்டாங்க, சாப்பிடல, எப்படி குழந்தைகளை வளர்த்தாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. எத்தனை தடவை அந்த குழந்தைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினாங்க, இந்த மாதிரி எந்த விவரமும் தெரியாது. ஆனா ஒரு கணவரோட வளர்ச்சியில அந்த அம்மா கூடவே டிராவல் பண்ணி வந்திருக்காங்க ஒரு கட்டம் வரைக்கும். அவர் பல பேட்டிகள்ல அதை சொல்லியிருப்பாரு, இவங்க இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. ஒரு இந்த 22 வருட ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃபுக்கு காரணம் அவங்க எந்த இடத்துலயும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபா இருக்கிறத விட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுதான் அந்த இது. ஏன்னா அவங்க அந்த அலங்காரம் பண்ணும்போது அந்த சாவுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பூவெல்லாம் வச்சு விடும் போது அது அவங்க ரொம்ப எப்பயும் இயல்பா கூப்பிடுற மாதிரி பதறு சங்கரா எனக்கு அலங்காரம் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த வேதனையிலே அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க, அந்த அவங்க 2 பேர்த்துக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து தெரியுது. அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சமூகம் என்ன நினைக்குது அப்படின்னா, ஏன்னா 22 வருஷம் அவங்க சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்திருக்கான். சக்சஸ் இன்னைக்கு தேதியில 20 வருஷம் வந்து ஒரு திருமண உறவு கொண்டு போறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதை செலிப்ரேட் பண்ணணும் ஆக்சுவலி. அப்ப அந்த 20 வருஷம் அவங்க சக்சஸ்ஃபுல்லா போயிருக்காங்க. கலையினால் மட்டும் இணைந்து கலையினால் மட்டும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்பட்ட காலங்கள்ல யாரும் இன்னைக்கு கமெண்ட் போட்ட யாரும் போய் நம்ம ஒன்னும் தூக்கி நிறுத்தல இல்லையா? அவங்களோட துயரங்களில் நம்ம எங்கேயாவது போய் பங்கெடுத்திருக்கோமா? இல்ல. அப்போ அவங்க வந்து அவங்க துயரத்தை ஏதோ ஒரு வகையில வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தும் போது மட்டும் நம்ம வந்து ஓடி போய் ஏன் கமெண்ட் சொல்லணும், அதையே வந்து விமர்சனம் பண்ணணும்? அப்ப நம்ம மக்களோட இது என்ன அப்படின்னா, அந்த மிடில் கிளாஸ்ல அடிபட்டு நொந்து நூலாகி ஒரு இடத்துக்கு வரான் பாத்தீங்களா, அவன் மேல ஒரு ஜெலஸ் இருந்துட்டே இருக்கு மேடம் எல்லாத்துக்கும். பாத்தியா, சோத்துக்கு இல்லாம அலைஞ்ச பையங்க இவன்லாம் என்கிட்ட அங்க டீ வாங்கி குடிச்சவங்க இவன் மதுரையில பாருங்க இன்னைக்கு அவன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பம் அந்த ஒத்த பொண்ணோட கல்யாணத்தை வந்து எவ்வளவு கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. தன்னுடைய இயலாமைய அது அந்த ஆதங்கமா வன்மமா வெளிப்படுத்துறாங்களா? நீங்க சோசியல் மீடியால கமெண்ட் போடுற எல்லார்த்தையும் பாத்தீங்க, இந்த மேட்டருக்கு இல்ல எந்த விஷயத்துக்குமே நீங்க மனுஷனோட சைக்காலஜி என்ன தெரியுமா, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான்னு வெளியே சொல்லிடவே கூடாது. சொன்னா அதை உடைச்சு சுக்கு 100 கையில கொடுத்துருவாங்க. சோசியல் மீடியால அது நல்லா தெரியும். நான் இவ்வளவு துக்கமா இருக்கேன், நாளைக்கு டியூ கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, இவங்க மட்டும் எப்படா, இவனுங்களுக்குலாம் எங்க இருந்துடா காசு கிடைக்கும், இவ்வளவு சந்தோஷமா இருக்கானுங்களே. அதனால இங்கிலீஷ்ல ஒரு ப்ராபபிளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, நீ சந்தோஷமா இருக்கிற எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாத. மக்கள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே உடனே உடச்சு போட்டுருவோம். டான்ஸ் அவங்க ஆடினதுக்கு அப்புறம் ரோபோசங்கர் மரணம் வந்து ஒரு 46 வயசுல அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டாரு. அது உடல்நிலை ரொம்ப மோசமா இருந்து தேறி வந்து திருப்பி கரியர்ல வேற மாதிரி ஒரு கிராஃப் ஏறிட்டு இருக்கும் போது இறந்து போயிட்டாருங்கிற அந்த துக்கத்துக்கு நடுவுல அந்த பொண்ணு ஆடி இருக்காங்க. இத்தனைக்கு அவங்களும் யங்ஸ்டர், அவங்களும் ஒரு 42 43 வயசு தான் ஆனவங்க. சரிங்களா? இனிமேல் அவங்களோட அந்த நீண்ட வாழ்க்கையை அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவர் இறந்து போனாலும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்துகிட்டே தான் இருக்கணும். தனி மனுஷியா இனிமேல் அந்த அம்மா தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுமக்கணும். அப்ப அவங்க ஷோல்டர்ல ஒரு பெரிய பாரம் இந்த சமூகம் ஏற்றி வச்சிருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு அவங்க வீட்டுல எப்படி உட்காந்துருக்காங்கன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களோட ஆடினாங்கல்ல, இது இப்ப பாத்தீங்கன்னா இதற்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு எழுதின பல தமிழறிஞர்கள் 1-2 பேர் எழுதியிருந்தாங்க, பெரிய தமிழ் ஸ்காலர்ஸ். அவங்க எல்லாருமே வந்து இப்படியான ஒரு கலாச்சாரம், அப்படி இந்த கணவனோட மரணத்தில் மனைவி ஆடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்த விஷயம் அப்படின்னு பதிவு பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, இந்த நடனம் அப்படிங்கிறது, இந்த பாடல் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. சரிங்களா? அது எங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம பெருமளவு விவசாய குடிகளா இருந்தோம்ல, விவசாயத்துல பெருமளவு இருந்த காலகட்டங்கள்ல நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து அவன் அந்த மனுஷன் பெருசா சாகி அவன்
சாகர வரைக்கும். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்பேனுங்கிறது வந்து இந்த மாதிரி 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம்லாம் கிடையாது. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வந்துட்டு அதுவே சாதனை தான். ஸோ அப்படி இருந்து ஒருத்தன் சாகும்போது அந்த ஒரு குடும்பம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பாடல்களாலும் கலைகளாலும் தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு சினிமா கிடையாது, இத்தனை தொலைக்காட்சிகள் கிடையாது, ஆண்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது. அப்போ அவங்களுக்கு நெல் இருக்கிறதுனாலும் பாட்டு, களை எடுக்கிறதுனாலும் பாட்டு, பொண்ணு வயசுக்கு வந்தாலும் பாட்டு, கல்யாணம்னாலும் பாட்டு, எல்லாத்துக்குமே பாட்டு. குறிப்பா இந்த உழைக்கும் வர்க்கத்துல இது ரொம்ப காமனா இருக்கிற ஒரு விஷயம், இந்த பாடல் ஆடல் அப்படிங்கிறது. இன்னுமே நீங்க வந்து கொங்கு மண்டலங்கள்ல சில பகுதிகளை பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து மாரடிச்சு அழுவாங்க. இன்னும் வந்து புதுக்கோட்டை, இங்கே திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி பக்கத்தில் போனீங்கன்னா உழைக்கும் மக்களிடம் இன்னமும் இருக்கிற பழக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு 10 பேர் அப்படியே ரவுண்டு கட்டிப்பாங்க. ஒரு முழு பாடல் அவங்கள பற்றின ஒரு ஒப்பாரி பாடல். இந்த ஒப்பாரி பாடல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. இன்னமும் அதை வந்து அவங்க பாடி பாடி இது பண்ணுவாங்க. இந்த மாரடிச்சு அழறாங்கல்ல, அதுலேயே ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து என்னன்னா, நம்மளோட இந்த பாடல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட ஏதோ ஒரு வகையில தவிர்க்கவே முடியாத ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா மாறிட்டு இருக்கு, குறிப்பாக உழைக்கும் மக்களிடம். ஏன்னா உங்களுக்கு இதை விட்டா வேற என்ன இருக்கு? மனுஷன் பிறக்கிறான், வாழறான், கல்யாணம் பண்றான், புள்ளக்குட்டி பெத்துக்கிறான், சாகுறான். அப்ப இதே தான் ரொட்டீன் இல்லையா? இந்த ரொட்டீனுக்குள்ள நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல திருவிழா வரும், எப்பயாவது ஒரு திருவிழா வரும், வருஷத்துக்கு ஒரு திருவிழா வரும். அப்போ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த பாடலும் ஆடலும் தான். இந்த பாட்டையும் டான்ஸையும் மனுஷனையும் ஒரு காலகட்டத்தில் பிரிக்க முடியாதா இருந்துச்சு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன்லாம் தான் இந்த உட்காந்து இன்னைக்கு அடித்தான். கொஞ்சம் இப்படி உட்காந்து பேட் கமெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இவங்க யாருக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்றோம்ல இந்த வாழ்க்கை எத்தனை மாதிரியான மாறுதல்களை சந்திச்சுட்டு வந்த வாழ்க்கைன்ற ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் இல்லாத ஆட்கள். இந்த உலகமயமாக்கல் கொடுத்திருக்கின்ற இந்த செல்போன், இதை வச்சு நீங்க என்டையர் யூனிவர்ஸையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்ப என்டையர் யூனிவர்ஸையே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒருத்தனால ஒரு கணவன் இறந்து போன ஒரு பெண்ணோட மனநிலைமையை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? இந்த ஜட்ஜ் பண்ண யாருமே அந்த பொண்ணை இப்படி நீங்க வந்து அதுவே துயரத்துல இருக்குது, அதுக்கு புடவையை கட்டி பூ வச்சு நெத்தியில குங்குமத்தையெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வச்சு அழுத்தி விட்டு இவ்வளவு சடங்கு ஆச்சாரங்கள் வேணுமான்னு எவனுமே கேள்வி எழுப்பல. ஏன் அப்படின்னா, இதை நீங்க இப்படி உள்டாவா யோசித்து பாருங்க. ஒரு மனைவி இறந்த ஒரு ஆணுக்கு இவ்வளவு தூரத்துக்கு குங்குமத்தை அனுப்பி விட்டு அன்னையிலிருந்து நீ மீசையே வைக்கக்கூடாது, வேற எதுவுமே நீ மொட்டையெல்லாம் அடிக்க வேண்டாம், அன்னையிலிருந்து நீ சாகிற வரைக்கும் மீசை வைக்கக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்துருந்துச்சுன்னா இந்த ஆண்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? நீங்க வந்து இப்போ ஒரு விதவையா ஒரு பொண்ணு ரோட்ல போறவங்களையும் மனைவி இல்லாத கணவனையோ நீங்க உடனே அடையாளம் கண்டுட முடியுமா? இன்னைக்கு இந்த சென்னை மாதிரி ஊர்ல ஒரு பொண்ணு பிளாக் கலர்ல பொட்டு வச்சிருந்துச்சு, யங் ஏஜ், பட் பிளாக் கலர்ல பொட்டு வச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்க வந்து ஒருவேளை இவங்க இப்படியா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்துக்கு உட்படுத்தலாம். ஆனா ஒரு ஆணை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப இங்க என்னன்னா, இங்க ஆண்கள் உருவாக்கி வச்சிருக்க கலாச்சாரம் தான். அவன் எல்லாமே அவனோட கன்வீனியன்ஸ்க்கு, ஒரு ஆணோட கன்வீனியன்ஸுக்கு அவனை பாதுகாப்பதற்கு மாதிரியான சடங்குகள் தான் எல்லா மதத்திலையுமே இருக்கு. அது இந்து மதத்திலேயும் மட்டும் இல்லை, எல்லா மதத்திலையும். ஏன்னா இந்த மதங்கள் எல்லாமே ஆண்களை உருவாக்கியவை. அப்படிங்கும்போது அவங்கள பாதுகாக்கிற மாதிரி இத்தனை 100 வருஷ இந்து மதத்துல ஒரு மனைவியை இழந்த கணவன் மீசையை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஏன் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சின்ன அடையாளமோ ஒரு ஆணுக்கு கொண்டு வர மாட்டாங்க? இப்போ ஒரு கல்யாணம் ஆனவொடனே இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாத்துக்குமே நேத்தி நிறைய குங்குமத்தை வச்சிடுறீங்க, தாலி போட்டுக்கிறீங்க, தென் காலில் கீழே குனிஞ்சு வந்தால் மெட்டியை பார்த்து அடையாளம் கண்டுக்கணுமா, கொஞ்சம் அப்படி நிமிந்து பார்த்தா தாலியை பார்த்துக்கணும், இப்படி பார்த்தோம்னா நெத்தியை பார்த்துக்கணுமா, இதை வச்சு இது கல்யாணம் ஆன பொண்ணுன்னு ஜட்ஜ் பண்ணணும். ஏன் அதில் ஏதாவது ஒரு சிம்பிள் ஒரு ஆண் வச்சுக்கலாமே? நீ வட்டமாக போட்டு பொண்ணு வட்டமாக போட்டு வச்சுருந்துச்சுன்னா மேரிடு, நீ நீட்டுக்காக போட்டு வச்சுட்டு வந்தேன்னா மேரிடுன்னு ஒரு ஆண் கொண்டு வரலாமே. அப்போ எந்த சிம்பிள், இந்த மாதிரி எந்த ஒரு அடையாளங்களையும் ஒரு ஆண் எப்போதுமே தாங்கி நிற்பதற்கு இது அல்ல. ஏன் அப்படின்னா, அவன் எப்போவுமே பெண்ணுக்கு இது இருக்கணும், எல்லா அடையாளங்களுமே பெண்கள் மேல் சுமத்தப்படணும், பெண்கள் அப்படி ஒரு அடையாளங்களுடன் இருந்தால் தான் ஒரு ஆண் என்பதை விட ஒரு கணவனாக நான் செக்யூர்டா வாழ முடியும். நம்ம என்னன்னா, எல்லா சட்டங்களும் இது ஆண்கள் மட்டும் பண்றதில்ல, கமெண்ட் போட்டதுல இந்த விமர்சனம் பண்ணதில்ல, பாதி பெண்களும் ஆண்களை காப்பாற்றுகின்ற ஒரு கருவியாக மாறிவிட்டார்கள். ஆண்களோட ஆணாதிக்க சிந்தனைகளை உள்வாங்கி கருத்து சொல்ற லேடிஸா மாறிட்டாங்க. இப்படி இருந்தா எப்படி இந்த
இந்திய கலாச்சாரத்தை நீங்க காப்பாத்துறது. இவங்க எல்லாருமே ஏதோ இந்திய கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்காகவே பிறந்தவங்க மாதிரி. இவங்களுக்கான நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப நமக்கு என்ன, வேடிக்கை பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. அடுத்தவங்க லைஃபை வேடிக்கை பார்த்து மொபைல்ல நம்ம எல்லாருமே மொபைல்ல வேடிக்கை பார்த்துட்டு அது கீழே ஒரு கருத்தை சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயத்தை பார்த்து ரொம்ப எளிமையா ஜட்ஜ் பண்ணிடுறாங்களோ மேம். இப்ப எல்லாத்துக்குமே ஜட்ஜ்மெண்ட் தானே மேடம். இந்த விஷயத்தில் இப்படி கருத்து சொல்லலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு கருத்தை ஒன்ன சொன்னா நீ பாதிக்காம இருப்பியான்றதை பார்க்க தன்னை அந்த இடத்துல நிறுத்தி பார்த்து நம்ம அந்த கமெண்ட்டை சொல்லணும் அப்படின்றீங்க. இதே இடத்துல நீ அங்க நில்லு, ஆப்போசிட்ல நான் இருக்கிறேன், நான் உன்னை அப்படி சொல்றேன், சொல்லலாம் எப்படி இருக்கும் உனக்கு? அப்போ அந்த ஒரு உள்ளுக்குள்ள நம்ம அந்த கமெண்ட்டை போடுறப்பே நமக்குள்ள ஒரு சென்சார்ஷிப் வந்து கண்டிப்பா வேணும். இது வந்து நமக்கு இதாவது பரவாயில்ல, சில இடங்கள்ல அவ்வளோ வல்கரான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அப்ப இவங்க ஏன்னா இப்போ இன்னைய தேதியில வந்து நீங்க மொபைலை கையில வச்சிருக்கும் போது நீங்க என்ன அடிக்ஷன்ல உட்காந்துட்டு அந்த கமெண்ட் எல்லாம் போடுறீங்கன்னே தெரியாது. நீங்க எத்தனை எம்எல் போட்டிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க அடிக்ஷன்ல உட்காந்து அந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை எழுதுறீங்களான்றதும் தெரியாது. இது சினிமாக்குன்னு மட்டும் இல்லை, பாலிடிக்ஸ்ல வர்றவங்களையும் பெண்களையும் வந்து இப்படிதான் தரக்குறைவா பேசணுங்கிறது இருக்கு இல்லையா. அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க கருத்து சுதந்திரங்கிறத மதிக்காம அதை வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். அந்த கருத்து சுதந்திரங்கிற நம்மளுடைய உரிமையே நாமளே தான் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். ஒரு நடன கலைஞர்கள் அவங்களோட இறுதி மரியாதையை இப்படிதான் செலுத்துவாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க, யாரும் ஆடுறாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, அந்த விஷுவல்ஸ் பார்த்து கேக்குறாங்க. யாருமே வந்து அன்னைக்கு இருந்த அந்த ஏன்னா சடன் டெத் அப்படின்றதுனால ஏன்னா இப்பதான் நல்லா வந்தார் மனுஷன், இப்படி போயிட்டாரேங்கிறதுல யாருக்குமே அந்த கிரீஃப்ல அந்த துக்கத்துல ஆடணும்னு வரமாட்டேங்குது. 6 மணி தான். அப்பதான் அவங்க யாரும் வரலைங்கிற இடத்துலதான் அவங்க இறங்குறாங்க. அதாவது ஒரு நடன கலைஞர்கள் வில்லிங்கா வந்து ஆடி இருந்தாங்கன்னா கூட அவங்க வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப யாரும் இல்லைங்கும் போதுதான் அவங்க டக்குன்னு இறங்கி வந்து ஆட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ஆடும்போது கூட அதுல நான் அவ்வளோ துக்கத்திலையும் அவங்கள்ட்ட அவ்வளோ ஒரு டெடிகேஷன் இருக்கு. ஒரு கலைஞரா நீங்க அதை பாராட்டும். அந்த டெடிகேஷன் இருக்கு இல்லையா, நான் ஏனோ தானே நான் ஆடிட்டு போறேன்னு இல்லாம அவ்வளோ ஒரு சின்சியரா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா ஆடுவாங்க. அதுதான் வந்து கலைக்கு அவங்க கொடுக்கின்ற அதிகபட்ச மரியாதை. எந்த இடத்துலையும் கண்ணீர் வராது. நம்ம வீட்டுல ஏதோ ஒரு டெத் நடந்திருக்கு, நம்ம கலைஞர்கள் கிடையாது, நடனம் தெரிந்தவர்கள் கிடையாது, ஆட முடியுமா, பேச முடியுமா, ஒரு வாய் தண்ணி குடிக்க முடியுமா, ஒரு டம்ளர் காஃபி குடிக்க முடியுமா தன்னுடைய கணவன் இறந்திருக்கும் போது? ஆனா அந்த பொண்ணு இறங்கி வந்து தன்னோட 42 வயசு 43 வயசுல அவங்களுக்கு என்ன உடல் உபாதைகள் இருக்கோ அத்தனையும் மறந்துட்டு இதுதான் என் இறுதி, இதற்கு மேல் இவனை என் வாழ்நாள் முழுக்க நான் பார்க்க போறேன். எவ்வளவு பெரிய துக்கம் அது. நான் 22 வருஷமா விழுந்து ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கேன், அவன் கூட நான் வாழ்ந்திருக்கேன், இனி நான் அவனை பார்க்க மாட்டேன். ஆட முடியுமா யாராலையும்? அந்த கட்ஸ் எது கொடுத்தது? கலை கொடுத்தது. அந்த கட்ஸ் எது கொடுத்தது? காதல் கொடுத்தது. அந்த காதலை நீங்க போற்ற வேண்டாம், கொச்சைப்படுத்தாமல் இருங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு அது நெகட்டிவோ பாசிட்டிவோ கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நாம அந்த இடத்துல இருந்தா என்னவாக இருக்கும், சரியாக இருக்குமா இந்த கமெண்ட்னு சிந்திச்சு பார்த்தா இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் இவ்வளவு சர்ச்சையாகி இருக்காது அப்படிங்கறது ரொம்ப அழகா தெளிவா எடுத்து சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.